وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று 9வது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. வல்ல ரஹ்மான் இது நாள் வரை நாம் செய்த அமல்களை முழுமையாக கபூல் செய்து அதற்கான நன்மைகளை துனியாவிலும் ஆகிரத்திலும் நிரப்பமாக தந்தருள்வானாக. அன்பானவர்களே, ரமதானில் இது நாளை 2வது ஜும்மா. ரமதான் அல்லாத காலங்களில் மிக சிறப்பான நாள் ஜும்மாவுடைய நாள். அந்த சிறப்பான நாள் ரமதானுடைய மாதத்தில் வருதுன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் சிறப்பானது. அதனால் நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு பாக்கியமாக நாம் கருதி நல்ல அமல்கள் அதிகமாக செய்வதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் நாம் ஓத வேண்டும். வெள்ளிக்கிழமை என்று ஓதக்கூடிய ஸலவாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள். நம்மளுடைய சலாம் பெருமானாருக்கு எத்தி வைக்கிற போது அவர்கள் திருப்பி நமக்கு சலாம் சொல்கிறார்கள் அப்படின்னு ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி உன்னதமான நாட்களில் அதிகமாக நாம் ஸலவாத் ஓத வேண்டும் என்பதை நான் நினைவுபடுத்திக் கொள்வதோடு, ரஹ்மத்துடைய பகுதி இன்னும் இருப்பது 2 நாட்கள், நாளை ஒரு நாள் தான். அதனால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ரஹ்மத்துகள் தேவைப்படுது. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதும் ரஹ்மத், திருமணமாகி குழந்தை கிடைக்காமல் இருக்கிறது ரஹ்மத்தை இழந்திருக்கோம், குழந்தை கிடைக்கிறது ரஹ்மத். ஒரு விஷயத்தை முயற்சி செய்துக்கிட்டே இருக்கிறோம், அது கைகூடாமல் இருக்குது, அங்கேயும் ரஹ்மத்து தடைப்பட்டிருக்கு. இப்படி எத்தனை விஷயங்கள் இருக்குதோ இது எல்லாமே ரஹ்மத்து தான். நம்ம நோன்பு வைக்கிறது ரஹ்மத்து தான். நோன்பு திறக்கிற போது ரிசுக்கு இருக்குத, அதுவும் ஒரு ரஹ்மத் தான். ஆக ரஹ்மத்துங்கிறது எதை விட்டும் அது விலகியதாக இல்லை. அந்த அளவிற்கு நமது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப தேவையானதாக இருக்கிறது. அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தையும் கேட்க வேண்டும் என்று நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா இன்று ஒரு சின்ன வசனத்தில் மூமின்களை நீங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள். மூமினான மனிதர்கள் யாராவது நான் கெட்டு போகணும்னு நினைப்போமா? நம்ம நினைக்க மாட்டோம். நல்லவனாக இருக்கணும், சிறந்தவனாக இருக்கணும், அடுத்தவர்கள்ட்ட கண்ணியமாக இருக்கணும், இப்படியே தான் நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அந்த மாதிரி நீ நல்லவனாக ஈமான் கொண்டு பயபக்தியாளனாக நீ வாழணும்னு சொன்னால் நீ நல்லவர்களோடு சேர்ந்து வாழணுங்கிறான். அப்போ நல்லவர்கள் நட்பு, நல்லவர்களுடைய தொடர்பு, நல்லவர்களுடைய சகவாசம் நம்மை சிறந்தவர்களாக நல்லவர்களாக அது ஆக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீ நல்லவனாக ஆகணும்னு ஆசைப்பட்டு தவறானவர்களோடு தொடர்பு கொண்டால் ஒருபோதும் நீ என்ன செய்ய முடியாது, நல்லவனாக நீ வாழ முடியாது. நீ எவ்வளோதான் நீ நல்ல அறிவாளியாக இருந்தாலும் கல்விமானாக இருந்தாலும் ஏதோ ஒரு நேரத்தில் உன்னை அவன் இழுத்துட்டு போயிடுவான், தவறான வழியில் கொண்டு போய் அவன் சிக்க வச்சிருவான். இல்லை நான் நல்லவன் தான், எனக்கு மார்க்கம் நல்லா தெரியும், நான் சும்மா தான் கூட போவேன், சும்மா தான் பழகுவேன், அவங்க விஷயத்துக்கு அவங்க பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பழகணும் சொன்னால் அவனுக்கு வரக்கூடிய முசீபத்து நம்மள்கிட்டையும் வந்து சேர்ந்துடும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், தன்னை நம்பியவர்கள் ஈமான் கொண்டவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் நல்லவர்களுடைய தொடர்பில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா ஆசைப்படுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துவா செய்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலின் யுகர்ரிபு இலா ஹுப்பிக். 3 விஷயங்களை கேட்டிருக்காங்க. யா அல்லாஹ், உன்னுடைய நேசத்தை எனக்கு தான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக, உன் பிரியத்தை எனக்கு தான். வ ஹுப்ப மன் யுஹிப்புக, உன்னை யாரு பிரியப்படுவார்களோ அவர்களுடைய நேசத்தை எனக்கு தான். அல்லாஹ்வுக்கு பிரியமான நல்லடியார்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், அவர்களுடைய பிரியத்தையும் தான்.
ஏன்னா சில பேர்கள் நல்லவர்களோட பழகிறதுக்கு மனசு வராது. அவர்கிட்ட போனால் அதெல்லாம் சரியாக வராது, நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்க முடியாது, அவர் அப்படி இப்படின்னு தான் உடனே கடிச்சிடுவார், உடனே அதை சரி பண்ணிடுவார், இவர்கிட்ட போனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படி நம்ம சொல்கிறோம்ல. இதெல்லாம் நம்மளுடைய பலகீனம். அப்போ அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களுடைய முஹப்பத் நமக்கு கிடைத்தால் அவர்களை போல நம்மளும் ஆகணுங்கிற ஆசை நமக்கு வரும். பொதுவாகவே நம்ம பார்க்குற உலகத்தில் ஒருத்தர் விரும்புகிறாருன்னு சொன்னால் அவருடைய தோற்றத்தை அப்படியே தன்னுடைய உடம்புல வடிவமைச்சிடுறாங்க. முடியில இருந்து, ஆடையில இருந்து, ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்துலையும் என்ன செய்கிறாங்க, தான் யாரை பிரியப்படுறாங்களோ அதே மாதிரி அவங்க மாறிடுறாங்கல்ல. அப்போ அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களுடைய பிரியம் நம்மள்கிட்ட வந்துடுச்சுன்னா நம்மளும் அந்த மாதிரி ஆயிடுவோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்குறாங்க, யா அல்லாஹ் உன் பிரியத்தை தான், வஹுப்ப மை யுஹிப்புக உன்னை யாரு நேசிப்பார்களோ அவர்களுடைய பிரியத்தை தான், வஹுப்ப அமலி யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக் எந்த அமல் செய்தால் உன்னுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு காரணமாக இருக்குமோ அது போன்ற அமல் செய்வதற்குண்டான பிரியத்தையும் எனக்கு தா அப்படின்னு 3 விஷயங்களை கேட்குறாங்க. அல்லாஹ்வினுடைய பிரியம் எவ்வளவு முக்கியமோ அதை மாதிரி நல்லோர்கள், சாலிஹீன்கள், நல்ல குணமுடையவர்களுடைய தொடர்பும் முக்கியம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக உணர்த்துறாங்க. சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை மீண்டும் அறிமுகப்படுத்துகிற அந்த நேரத்தில் சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்தது? அவர்கள் மனிதர்களாகவே மதிக்கப்படவில்லை, மிருகத்தை விடவும் அவர்கள் மோசமானவர்களாக இருந்தார்கள். ஹஸரத் உமர் ஒட்டகம் வைப்பதற்கு கூட தகுதி இல்லாதவர் என்று சொல்லப்பட்டது. அப்பேற்பட்டவர்கள் பெருமானாருடைய நட்பு கிடைத்ததினால் எவ்வளவு பெரிய மாற்றம். அதே உமர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ்கான பாதி நபியுன் லகான உமர் இப்னுல் கத்தாப் எனக்கு பிறகு உலகத்தில் ஒரு நபி வரதாக இருந்தால் அதற்கு தகுதி உமர் இப்னுல் கத்தாபுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல. இந்த தகுதி எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்தது? ஷைத்தான் உமர் ஒரு பாதையில் நடந்தால் அந்த பாதையில ஷைத்தான் வரமாட்டான் அப்படின்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 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 சபையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சொர்க்கவாதி வர்றாங்கன்னு, எல்லாம் திரும்பி பார்த்தா அபூபக்கர் வந்தாங்க. இன்னொரு சொர்க்கவாதி வர்றாங்கன்னு பார்த்தோம்னா ஹஸரத் உமர் இப்னுல் கத்தாப் வர்றாங்க. இந்த தகுதி எங்கிருந்து வந்துச்சு? யாரின் மூலமாக இந்த அளவுக்கு அவங்க உயர்வை பெற்றாங்க? என்னுடைய சமுதாயத்தில், என்னுடைய உம்மத்தில் ஒரு நம்பிக்கையாளரை நீங்க பார்க்க வேண்டுமானால் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் அவரை நீங்கள் பாருங்கள், சிறந்த நம்பிக்கையாளர். எத்தனை பேர்களுக்கு ரசூலுல்லாஹ் பட்டம் கொடுத்தாங்க. அப்போ இந்த குணமெல்லாம் இந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு வந்ததற்கு காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பு இருந்ததால் இந்த அளவிற்கு உயர்ந்த நிலையை அவர்கள் பெற்றார்கள் அப்படிங்கிறத வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் தவறானவர்களுடைய தொடர்பு இருந்தாலும் நம்ம ஆபத்தான கட்டத்துக்கு நம்ம போயிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அப்படின்னு அறிமுகப்படுத்தும் போது ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப உதவியா இருந்தவங்க யாரு? அபூ தாலிப் இருந்தாங்க, கதீஜா இருந்தாங்க. அபூ தாலிப் குறைஷிகள்கிட்டயே ரொம்ப கண்ணியமான மனிதர். அவருடைய பாதுகாப்புல தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 52 வயசு வரையிலும் கூட இருந்தாங்க. சக்கராத்துடைய நிலையில இருக்கிறாங்க ஹஸரத் அபூ தாலிப். அபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அபூ தாலிப் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, நீங்க கலிமா சொல்லிருங்க, என்னுடைய செச்சாவே குல் லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற கலிமாவை நீங்க சொல்லிருங்க, வஹாஜு லக பிஹா இந்தல்லாஹ், அதன் மூலமாக நான் ரப்பிடத்துல வாதாடுவேன், நீங்க சொல்லிருங்க. உயிர் போற நேரம், சக்கராத்துடைய நிலையில இருக்கிறாங்க. பக்கத்துல அவருடைய நண்பர் கெட்டவர்கள் அபூ ஜஹல், உத்துபா, ஷைபா இவங்கெல்லாம் சுத்தி நிற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய செச்சாட்ட இதை சொல்றாங்க, நீங்க கலிமா சொல்லிருங்க, உங்களை எப்படியாவது நான் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவேன். இவங்க சொல்றாங்க, அபூ தாலிபே நம்மெல்லாம் ஒரு கண்ணியமான ஆளு, எங்கள்கிட்ட எந்த அளவுக்கு கண்ணியமான ஆளா உங்களை மதிக்கிறேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கடைசி நேரத்தில் இவ்வளோ சிறப்பாக வாழ்ந்துட்டு இந்த கலிமாவை சொல்லிட்டு நீங்கள் இறந்து போயிடாதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த தொடர்பு நட்பு இருந்ததுனால பாருங்க, அபூ தாலிப் கடைசியில் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன வார்த்தை, என் மகனே நீ சொல்கிற கலிமா சொல்லணும்னு ஆசை எனக்கு இருக்குதான், ஆனால் நான் சொல்லி மரணிச்சிட்டேன்னா வாழ்ந்து கடைசியில் அபூ தாலிப் மரண பயத்தில்
மகனுடைய கலிமாவை சொல்லிட்டு இறந்து போயிட்டாருன்னு இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு கேவலமாக பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலைன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ பெரிய நஷ்டம் பாருங்க. ரசூலுல்லாவுக்கு 52 வருஷமா எல்லா வகையிலும் உதவியாக இருந்து பாதுகாப்பாக இருந்து எல்லாம் பண்ணவர். யார் யாரோ முஸ்லீம் ஆகி சொர்க்கவாதி ஆயிட்டாங்க. உதவி செய்து பாதுகாப்பாக இருந்த அபூ தாலிப் நட்பு தவறானவர்களோடு இருந்ததால், அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற தீயவர்களோடு பழக்கம் இருந்ததால் அவர் கலிமாவை இழக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, நல்லவர்களோடு தொடர்பு கொள்வதற்கு அது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இன்னைக்கு நம்ம அமர்ந்திருக்கிறோம் பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், இது எவ்வளவு பெரிய நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது. மலக்குமார்களுடைய மிகப்பெரிய ஒரு கூட்டம் பூமி முழுக்க அப்படியே சுத்திக்கிட்டே இருக்காங்களாம். அல்லாஹ்வை பத்தி எங்கெங்க பேசுறாங்க, எங்க திக்ருடைய மஜ்லிஸ் நடக்குது. இது முடிஞ்ச உடனே அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட போறாங்க. அல்லாஹ்ட்ட போன உடனே எங்க இருந்துப்பா வர்றீங்க அப்படின்னு மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் கேட்குறான். இந்த மாதிரி வர்றான். அவங்கெல்லாம் என்ன செய்தாங்க? யுஸப்பிஹூனக, உன்னை புகழ்ந்தாங்க, உன்னை தஸ்பீஹ் செய்தாங்க, உன்னுடைய புகழை அவங்க எல்லாமே எடுத்துரைத்தாங்க அப்படின்னு மலக்குமார்கள் சொல்றாங்க. அப்போ அவங்க எதனாலப்பா இப்படி செய்கிறாங்க? சொர்க்கத்தை ஆசைப்படுறாங்க, நரகத்தை விட்டு அவங்க பாதுகாப்பு தேடுறாங்க, அவங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம நினைக்கிறத மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், அந்த மக்களுக்கு நான் சொர்க்கத்தை கொடுத்துட்றேன், எந்த நரகத்திலிருந்து அவங்க பாதுகாப்பு தேடுறாங்களோ அதுல இருந்து நான் அவங்கள பாதுகாத்துறேன், எல்லாத்தையும் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த சொல்லும் பொழுது மலக்குமார்கள் சொல்லுவாங்களா, அல்லாவே ஒரு 4-5 பேர் அவனை இதுக்குண்டு வரல, சும்மா போற வழியில ஒரு கூட்டமாக இருக்குத அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்தவங்க தானே ஒழிய அவங்க திக்ரு மஜ்லிஸ்ல கலக்கிறதுக்கோ இந்த சபையில உட்காரணுங்கிறதுக்காண்டி வரல. அவங்க பார்த்து நீ மன்னிச்சிட்டியா அப்படின்னு மலக்குமார்கள் கேட்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் சொல்றானா, இந்த நல்லவர்களோடு அவங்க எந்த நியத்திலேயே வரட்டும், இந்த நல்லவர்களோடு கொஞ்ச நேரம் அவங்க நெருங்கி வந்ததுனால இந்த நல்லவர்களின் பொருட்டால் அவருடைய பாவத்தையும் நான் மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, நல்லவர்களோடு கொஞ்ச நேரம் நம்ம இருக்கிறது, அது எவ்வளவு பெரிய நன்மைகளை பெற்றுத் தருகிறது என்பதை நாம் கவனம் கொள்ள வேண்டியிருக்கு. அன்பானவர்களே, இன்று உலகத்திலே எல்லோரோடும் நாம் பழகுகிறோம், பழகுவதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் பழகுகிற போது அது போன்ற குணங்கள் நமக்கு வந்துவிட்டால், அந்த செயல்பாடுகளில் நாமும் செயல்பட முற்பட்டு விட்டால் நாளை மறுமை நமக்கு சிரமமாகிவிடும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், எல்லோரோடும் தவறானவர்களோடும் நட்பு கொண்டு அந்த தவறான பழக்கம் கொண்டவர்கள் நாளை மறுமையில் யா வைலதா லைத்தனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா, அவர்கள் கைசேதப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தை என்னண்டா, எனக்கு கைசேதமே, வாழ்ந்த காலத்தில் ஒரு நல்லவர்களோடு நான் நட்பு கொண்டிருக்க கூடாதா? இந்த மாதிரி தவறான மனிதனோடு நட்பு கொண்டு அவன் சதாவும் தவறான சிந்தனைகள், தவறான பேச்சு, தவறான செயல்பாடுகள் இப்படியே என்கிட்ட சொல்லி சொல்லி நானும் அதை செய்து என்னுடைய மறுமையினுடைய வாழ்க்கை பாழாகி விட்டதே என்று கைசேதப்படுவான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஆக நல்லவர்களோடு நாம் இருக்கிற போது ஆபத்துகள், முசீபத்துகள் இது எல்லாமே பாதுகாக்கப்படுது. அபூ ஜஹல் காபத்துல்லாவுடைய திரை பிடிச்சு துவா செய்தானாம், அல்லாஹும்ம இன்கான ஹாதா ஹுவல் ஹக் மின் இந்திக்க ஃபம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா. அவன் எப்படி துவா செய்றான்? யா அல்லாஹ், இந்த நபி உண்மையான ஆளாக இருந்தால், ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், இன்கான ஹாதா ஹுவல் ஹக் மின் இந்திக் ஃபம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா, உண்மையிலேயே இவர் நபியாக இருந்தால் வானத்திலிருந்து கல்மலை நீ பொழியச் செய், அல்லது ஒரு மிகப்பெரிய வேதனையை நீ கொண்டு வா அப்படின்னு காபாவுடைய திரையை பிடிச்சிட்டு சத்தம் போடுறான், அழுகிறான், துவா செய்யறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல தான் நிக்கிறாங்க. அவங்களுக்கு கவலை வந்துடுது, என்னடா காபாவுடைய திரையை பிடிச்சி இந்த மாதிரி துவா செய்யறானே, அதாபு வந்துட்டா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கவலைப்பட்ட உடனே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குனான், ஒமா கானல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம். நபியே, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க இருக்கும் பொழுது நான் அவனை அதாபு செய்ய முடியுமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க அவன் பக்கத்துல நிக்கிறீங்க, நான் எப்படி அதாபை இறக்குவேன்? நீங்க உலகத்துல இருக்கிற வரையிலும் அதாபு வராது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதோட இன்னொன்னு சேர்த்து சொல்றான்,
ஒமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம் ஒமா கானல்லாஹு முஅஸிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நல்லோர்கள் இருக்கும் வரை என்னுடைய அதாபு இறங்காது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எவ்வளவு பாவங்கள், அல்லாஹ்விற்கு மாற்றமான செயல்பாடுகள், கோபத்தை உண்டாக்கக்கூடிய செயல்பாடுகள் எவ்வளவு நடக்கின்றது. இது எல்லா ஆபத்தையும் எல்லா தண்டனைகளையும் தடுத்து நிறுத்தக்கூடியது நல்லவர்கள் சாலிஹீங்களுடைய அந்த பரக்கத்துல தான் இன்னைக்கு நம்ம எல்லாமே என்ன செய்யறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆக அன்பானவர்களை, வாழுகிற காலத்தில் உண்ணக்கூடிய உணவு ரொம்ப சிறப்பானதா தேடி பிடிக்கிறோம். உடுத்துற உடை ரொம்ப உயர்வானது. நம்மளுடைய படிப்பு உயர்ந்த படிப்பு அது மாதிரி எல்லாத்திலையும் உயர்ந்தது சிறந்ததா தேடுற மாதிரி நம்ம நட்பையும் சிறந்தவர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களோடு பழக வேண்டும். பரவாயில்ல, நான் ஆரம்பத்திலிருந்தே நான் அவர்கிட்ட பழகிட்டு இருக்கிறேன், அவர் எப்படி இருந்துட்டு போறாரு. ஒண்ணு நம்மளை கொண்டு அவர் திருந்தணும், அப்படி இல்லையா அவரை விட்டு நம்ம நகலணும். இல்ல பரவாயில்ல, நீ இருக்கிற மாதிரியே இருந்துக்க, நான் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன்னு சொன்னா இதுல எதுல சேர்க்கிறதுனே தெரியல. இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கை அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி ஆட்களோட இருக்கும் பொழுது இபாதத்துல பலகீனம் வந்துடும், நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிடும். நீ எப்ப பார்த்தாலும் துவா ஓதிட்டு இருக்க, குர்ஆன் ஓதுற, அதை செய்யற இதை செய்யற, இப்படிதான் அவன் இவ்வளவு கஷ்டப்படுற பாருன்றான். திடீர்னு நம்ம ஒரு சிரமமான காலத்தில் இருக்கும் பொழுது அவன் இதை போட்டு விட்டுருவான். இது டக்குன்னு செய்தான் உள்ளதில் கொண்டு போயிடுவான். அதுல இருந்து தொழுகையில பலகீனம், துவாவுல பலகீனம், நல்ல அமல்கள்ல பலகீனம், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நன்மையை விட்டு தூரமாயிடும். இதே நல்லோர்களோடு நாம் சேர்ந்து இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான். இதை விட சிறப்பான நிலைக்கு நம்மளை கொண்டு போவான். ஒண்ணுமே இல்லாம அல்லாஹ் நமக்கு இவ்வளவு கொடுத்தான், இன்னும் தருவதற்கு அவன் சக்தி உடையவன் அப்படிங்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய வார்த்தையை நல்லோர்கள் பேசுவார்கள். தீயவர்களோட நம்ம இருக்கும் பொழுது நம்மளை பலகீனப்படுத்தி வெளியே கொண்டு போயிடுவாங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறது மட்டுமல்ல, நல்லவர்களோடு நீங்கள் பழகினீர்களானால் நீங்கள் பயபக்தியாளர்கள், நீங்கள் நல்லவர்களாகவே இருக்கலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்பேற்பட்ட நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நல்லோர்கள் சாலிஹீன்களுடைய நட்பையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. தீயவர்கள், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகக்கூடியவர்கள், தவறான பழக்கமுடையவர்களிலிருந்து அல்லாஹ் நம்மை காத்தருள்வானாக. குறிப்பாக நம்மளுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் காத்தருள்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா, முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். வ ஸல்லி யா ரப்பி அலா நபிய்யி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மாஈன் வல்ஹம்துலில்லாஹ்.